மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 8 ஜூலை 24 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார். அப்படி இருக்கும்போது சந்திராஷ்டமம். அந்த சந்திரன் சனியுடைய சாரத்தில் இருக்கார். அந்த சனி 12ஆம் இடத்தில் இருக்கார். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். இன்றைய நாளில் நீங்கள் வரவு செலவு ரெண்டுத்துலேயும் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பயண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏதாவது உங்களுடைய பொருட்கள் சொத்துக்கள் ஏதாவது விற்கணும்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது. மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு வழக்கமான அனைத்து பணிகளும் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால 8ல் சந்திரன் இருந்த போதும் கூட எல்லா வேலையும் சுலபமாக மிகச்சரியாக கொண்டு போக முடியும். எதுவும் தடை ஏற்படாது, பிரச்சனை ஏற்படாது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, இன்றைக்கு திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல சனி. சனியுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது. 7ஆம் இடம் அந்த கலத்திர ஸ்தானம், அந்த ஸ்தானாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறார். அப்போது 7, 11 வலிமையாக தொடர்பு கொள்கின்றது. 11ஆம் அதிபதி உச்சபலம் பெற்றிருக்கார். குடும்பாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் அப்படின்ட்டுலாம் இருக்கார். அதில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மனவயது அன்பர்கள் இன்றைய நாளில் திருமண விஷயங்களுக்கான ஆரம்பம் செய்யலாம். இப்போ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மேற்கொண்டு பொருத்தம் பார்க்குறது, அதன் பிறகு பெண் வீட்டார் பிள்ளை வீட்டார் கலந்து பேசுறது, இதெல்லாம் செயல்படுத்தலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையாக இருக்குது. அம்பாள் வழிபாடு செய்து சுவாசினி பூஜை, கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் மங்கள பொருட்களை தாம்பூலம் கொடுத்து, இனிப்பு பழங்கள் தட்சணை இதெல்லாம் கொடுத்து, நல்ல வசதி இருக்குன்னா வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி பூஜை பொருட்கள் இதெல்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து திருமண விஷயங்களை ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நல்லபடியாக நடக்கும். மிதுனராசி என்பர்களே, இன்றைக்கு கடன் தேவைன்னா அதற்கான முயற்சியை செய்யலாம். குறிப்பாக கடன் எதுக்கு அப்படின்னு கேட்டால், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதை டெவலப் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் லோன் வேணும். ஃபஸ்ட்டு வாங்கலாமா வேணாமா இன்றைக்கு டிசைட் பண்ணலாம். பிறகு எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எவ்வளோ வாங்கலாம் அதெல்லாம் டிசைட் பண்ணலாம். அதற்கான ஆரம்பத்தை செய்யலாம். 6ஆம் இடத்துல சந்திரன் சனியுடைய சாரத்தில், சனி 10ல். சனின்னு சொன்னால் கடன் அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது 6ஆம் இடம்னா கடன் எடுத்துக்கலாம். 6ஆம் அதிபதி செவ்வாயாக வருவார். அவர் 12ல் இருக்கார். 10 கூடையவர் வலுத்து இருக்கார். கடன் வாங்கி தொழிலில் போட்டு அதில் முன்னுக்கு வர்றது அப்படின்ற மாதிரி அம்சம். அது ஒர்க் அவுட் ஆகுமா, செஞ்சு முடிச்சிருவோமா அப்படின்னா ராசியாதிபதி பலமாக இருக்கார். அதனால் கடன் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். கடகராசி என்பர்களே, இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். நீங்கள் ராசியில் குரு இருக்கார். குரு இருந்தால் என்னன்னா, குருவை போன்று பெருந்தன்மையாக ஒரு மெச்சூர்டாக ஒரு அனுபவஸ்தரை போல நடந்துக்கணுன்ற அர்த்தம். சூரியன் கூட சேர்ந்துருக்கார். அப்போது ஒரு தலைமை பொறுப்பு, தலைமை பண்பு. உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எதையுமே உடனடியாக முடிவு பண்ண மாட்டாங்க. டைம் எடுத்துப்பாங்க. கொஞ்சம் சின்ன வயசில் இல்லை சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க அவசரப்படுவாங்க. ஒரு விஷயத்தில் கோபதாபப்படுறது, சட்டம் தவறாக முடிவு எடுத்துடுறது, தவறாக புரிஞ்சிக்கிறது, தவறாக பேசுகிறது அப்படி. ஆனால் எப்பயுமே இந்த சூரியனுடைய பலம் இருக்கக்கூடியவர்கள் மேன் மக்கள், அதாவது செல்வத்திலேயோ வேறு விஷயங்கள்லையோ சொல்லலை, ஞானத்தில் அறிவில் அந்த கிரகம் தரக்கூடிய தன்மை. சூரியனுடைய தொடர்பு ராசியில் இருக்குது. சந்திரன் ராசியாதிபதி 5ல் நீச்சம், சனியுடைய சார். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்றைக்கு நிதானமாக இருக்கிறீங்களோ, படித்தா கூட நிதானமாக ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆனாலும் கூட பரவாயில்ல அப்படி நீங்கள் திரும்ப 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 படித்து அதை உருவேற்றுறீங்கன்னு சொன்னால் எந்த காலத்துலேயும் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும், மறக்காமல் இருக்கும். ஒரு வேலையை கற்றுக்கிறது, வேலையை செய்கிறது, பேசுறது அப்படி நிதானம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பிரதானமான நல்ல இடத்திற்கு போக முடியும் இன்றைய நாள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பழைய விஷயங்களை புதுப்பிக்கிறது அல்லது பழைய விஷயங்களை கொடுத்துட்டு புதுசாகவே அதை வாங்கிறது. வாகனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்று அதை சர்வீஸ் பண்ணி பக்காவாக பண்ணிடலாம். என்னென்னா குறை ரிப்பேர்லாம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணலாம். வாகனத்தையே புதுப்பிக்கணும், வேறு வாகனம் வாங்கணுன்னா செய்யலாம். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். வீடில் செப்பனிடக்கூடிய வேலைகள், பழுது பார்த்தல் அப்படின்ற விஷயங்கள்லாம் செய்யலாம்.
புது வீடு வாங்கலாம் பழைய வீடை விற்றுட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. நல்ல யோகம், நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. காரிய ஜெயம்னு சொல்லலாம். கன்னிராசிக்கு 3ல் சந்திரன் நீச்சமாகிறார். அப்போ 3ஆம் இடம் சந்திரன் நீச்சம் ஆகிட்டார், சந்திரன் பலம் இழந்துட்டார், 3ஆம் இடம் பலம் இழந்துட்டு அப்படின்ற முடிவுக்கு வர முடியாது. அந்த சந்திரன் சனியுடைய சாரம், அவர் கேந்திரத்தில் இருக்கார். சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர், சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் திரிகோணத்தில் இருக்கார். குரு சந்திரனை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இன்றைய நாளில் காரிய ஜெயம் உண்டு. உங்களுக்காகவோ பிறருக்காகவோ பொதுவாகவோ நீங்கள் செய்யக்கூடிய செயல், வழக்கமான செயல்கள், அதில் வெற்றி அடைய போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய குறைகளை தவறுகளை சரி பண்ண முடியும். நீங்கள் சரியாக ஒரு தேர்வு எழுதலைன்னா தோல்வி அடையிறீங்க. மீண்டும் நல்ல முறையில் எழுதும்போது அதில் தேர்ச்சி அடைஞ்சிடுறீங்க. லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒரு சண்டை பிரச்சனை இருக்கிறது. ஆமாம், ஏதோ தவறு பண்ணதுனால தான் வருது. அப்போ திரும்ப நல்லா படித்து மறுபடியும் தேர்வு எழுதுகிற மாதிரி 2 பேரும் அதை பேசி புரிஞ்சுக்கிட்டு இதன் பிறகு நல்லா இருக்கணும் அப்படின்ற முடிவை எடுக்கலாம். நண்பர்களோ அல்லது குடும்ப உடன் பிறந்தவர்களோ உறவினர்களோ இதுபோல் தவறு நடக்கிறது சகஜம். அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பங்கள்னு சொல்லி நிறைய பேர் சேர்ந்து வசிப்பாங்க ஒரு வீட்டில். அப்போ எவ்வளவோ சண்டை வரும், ஆனால் எவ்வளவோ சமாதானங்கள் ஆகிடும். அதுபோல் இந்த காலத்தில் இல்லாமல் இருக்கிறது. அப்படி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது அக்கம் பக்கம் வசிப்பிடம் சம்பந்தமாகவோ குடும்ப நபர்களோ கணவன் மனைவியோ உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு ஆயிடுச்சு அப்படின்னா பிரிஞ்சு போகிறது தான் தேர்வுன்றதில்லை. இது போல் சில நாட்கள் வரும். அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் இறங்கி சமரசம் பேசுனீங்கன்னா நல்ல ஒற்றுமையாக இருக்கலாம். அது அவ்வளோ சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கை சேரப்போகிறது. ஒரு பிள்ளைக்கு அப்பா ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அப்பாவுடைய வரவை அந்த குழந்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும். டேடி வரும்போது இதை வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். நீங்கள் என்ன வயதில் இருந்தாலும் அப்பா கிட்ட எதிர்பார்க்குறீங்க, இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பாஸ்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, இல்லைன்னா உங்கள் முதலாளிகிட்ட எதிர்பார்க்குறீங்க, கடவுள்கிட்ட ஒன்றை எதிர்பார்க்குறீங்க, கோரிக்கையை வச்சுருக்கீங்க. இன்றைக்கு நடக்கிறதுக்கான யோகம் இருக்கிறது. இந்த தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். 1, 5, 9 இந்த சம்பந்தம் இருந்துடுச்சுன்னு சொன்னால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அப்படின்றது அர்த்தம். அப்படி உங்களுக்கு நடக்கும்போது அதனால் நிறைய பேருக்கும் அது நல்லதாகும். அந்த நல்ல விஷயங்கள் கனெக்ட் ஆகும். அர்த்தம்ன்றது பணம் வந்ததுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு அவர் நிலை உயரும். ஒருவேளை நல்ல டைம் வரும்போது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவார். ஆனால் அந்த தர்மஸ்தானம் தர்ம திரிகோணம் சம்மந்தப்பட்டதுன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நடந்தாலே அதனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கப் போகிறது அப்படின்றது அர்த்தம். இன்றைக்கி பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராசியில், அவருக்கு சாரம் கொடுத்த சனி 5ஆம் பாவத்தில், அந்த 5ஆம் பாவாதிபதி குரு பாக்கியத்தில், அவர் ராசியை பார்க்குறார். இதெல்லாம் இருந்தாலும் அதை அனுபவிக்கிற யோகம் இருக்கணும். அப்போ ராசி அதிபதி பலமாக இருக்கணும். 7லேருந்து ராசியை பார்க்குறார். அதனால் இது ஒரு முக்கியமான நாள். சனியுடைய சாரத்தில் சந்திரன் ராசியில் நீச்சமாக போயிட்டார் அப்படின்ற மாதிரி இதை எடுத்துக்கொள்ளாமல் நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய முயற்சி மிகச்சிறந்த பலனை கொண்டு சேர்க்கும். தனுர் ராசி என்பர்களே, இன்றைக்கு நல்ல செலவுகள் செய்கிறது, கல்விக்காக செலவு பண்ணுறது, அதிக பொருள் செலவு செய்து ஒரு பெரிய கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, அப்படி நீங்கள் செய்யும்போது அது பன்மடங்காக உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அவ்வளோ செலவுகளை உங்களுக்கு வருமானமாக அது கொடுத்துரும். அப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது. ஒரு இடத்துல சாதிக்க முடியாத ஒருத்தர் வேறு ஒரு இடத்துக்கு போய் சாதிக்கிறது. இடமாற்றம்னு சொல்லக்கூடிய விஷயம் நிறைய விஷயங்களை நமக்கு கொண்டு கொடுக்கும். அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. அதனால் இடமாற்றம் செய்யணுன்னா தாராளமாக செய்யலாம், செலவு செய்யணுன்னா தாராளமாக செய்யலாம், நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மற்றவர்கள்னால நல்லது நடக்கப் போகிறது. இந்த காலத்தில் 7ஆம் இடம் வலுத்து இருக்கிறனால அப்பப்போ சொல்லுவோம், கூடி வேலை பாருங்கள், டீம் ஒர்க் பண்ணுங்கள், மற்றவங்கள நம்புங்க, அவங்களோட கைகோர்த்து கொண்டு செயல்படுங்க, படித்தா கூட மற்றவங்களோட சேர்ந்து உட்காந்து படிங்க, நல்லது நடக்கும்னு சொல்லுவோம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லுவோம். இன்றைய நாள் அது இன்னும் அந்த விஷயம் பலப்படுகிறது. 7ஆம் அதிபதி சந்திரன் 11ல் இருக்கார். சாரம் கொடுத்த சனி ராசிக்கும் குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதி. அதனால் இன்றைய நாள் என்னென்னா உங்களுக்கு மற்றவர்கள் நல்லது. 7ல் குரு இருக்கார்.
அந்த குருவோட சூரியன் சேர்ந்திருக்கார் 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுது. அதனால் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் தாராளமாக செய்யலாம், பலன் கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய நெருக்கடி, வேலை போயிடுமோன்ற ஒரு பயம் யாருக்கு இருக்கோ அவங்க அதிலிருந்து விடுபடுவீங்க. சில பேருக்கு நம்முடைய பொறுப்பு கடமைகளை சரியாக செய்யலையோ அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். அம்மா அப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமோ, பார்த்துக்காமல் விட்டுட்டோமோ, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவிற்கு அக்கறையை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைமை நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் ஏற்படும். ஏன்னா கும்பராசின்னா அவ்வப்போது இது போல் மிகச்சிறந்த உயர்ந்த சிந்தனைகள் அவங்களுக்கு தோன்றும். அந்த ராசியுடைய தன்மை அப்படி. மீனராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. நேற்று இரவு நேரத்தில் சந்திராஷ்டமம் முடிஞ்சது. சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வந்தார். யூஸ்வலாக 9ல் சந்திரன் வரும்போது நீச்ச பலம் மட்டும்தான் சொல்லுவோம். இப்போ சில விஷயங்கள் சந்திரனுக்கு பலம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பார். படிக்கிறதுக்கு நல்ல கல்வி நிறுவனம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை பார்க்குறதுக்கு நல்ல ஆஃபீஸ் கிடைக்கும். சேர்றதற்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. போகிறதுக்கு கோவில், ஒரு தொடர்வதற்கு வழி தொடர்வதற்கு ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார். அப்படியாக இன்றைக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த நாளில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யலாம். யாராவது அறிவுரை கொடுத்தாங்கன்னா தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல அறிவுரையாக இருக்கும். நீங்கள் பல நாட்கள் உட்கார்ந்து சாதக பாதகங்கள்லாம் சிந்தித்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறத விட இன்றைக்கு ஜஸ்ட்டு போகிற போக்கில் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார். அது அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. அதான் குருவுடைய வாக்கு, பெரியவர்களுடைய அனுபவ வாக்குன்றது. அசரீரி போல் ஒரு நல்ல வாக்கு உங்களுக்கு கிடைக்கப்போகுது. இன்றைக்கு ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கிறது. அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஆன்மீக ரீதியாக பூஜை புனஸ்காரங்கள், கோவில் குளங்கள் செல்வது, ஹோமங்கள்லாம் செய்கிறது, தான தர்மங்கள் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம். மகான்கள் வழிபாடு செய்கிறதுலாம் ரொம்ப விசேஷம். பொன் பொருள் தங்கம்லாம் வாங்கணும், வெள்ளி பொருள் வாங்கணும்னு சொன்னால் இந்த நாளில் நீங்கள் செய்யலாம். அதாவது இந்த அனுஷம்ன்றது உங்களுக்கு செல்வ சேர்க்கையை ஸ்திரப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒன்ஸ் நமக்கு வந்துருச்சுன்னா கைவிட்டு போகாது. சொத்து வாங்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கலாம். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை, அது ஆடி வெள்ளியாக வருகிறது. மேற்சொன்ன விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கிறது. செய்வோம், பலனை பெறுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.